உங்கள் நாள் நஷ்டமாயிரும், உங்கள் எதிர்காலம் நஷ்டமாயிரும். நான் நம்புகிறேன் சிலதை ஆண்டவர் நமக்கு தர்றாரு, சிலதை ஆண்டவர் நமக்கு தரலை. இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட முழுமையான நபர் யாருமே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு குறைவு இருக்கும். ஒன்று இந்த குறைவு, இல்லைன்னா அந்த குறைவு. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அப்படி இருக்க தான் செய்யும். எல்லாரும் நிவர்த்தி ஆயிட முடியாது. அதுக்காக சோர்ந்து போய் அவங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கல, இவங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போய் அந்த சோர்வை கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாராலும் தூக்கி எடுக்க முடியாது. கடைசியில் ஆண்டவரை பார்த்து, ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீங்கன்னு கேட்டால், ஆண்டவர் என்ன பார்த்து சொன்னது, உன்னை ஏன் கைவிட்டேன், உன்னை யாரு கைவிட்டா, நீயா அதை பண்ணிட்ட, நீயா அதை வளர்த்துட்ட. உனக்கு என்ன குறைவு எழுது, உனக்கு நான் என்ன குறை வச்சேன் சொல்லு. இந்த ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிறகு நீ என் நன்மையை பெற்றுக்கொள்ளலையா, நீ என்னை தேடி வந்ததுக்கு அப்புறம் நீ வளரலையா. ஆண்டவர் என்ன பார்த்து கேட்ட கேள்வி, உனக்கு என்ன, உன் கூட படித்த எல்லாரை விட உன்னை நல்லா வைக்கலையா, உன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை விட நான் உன்னை நல்லா வைக்கலையா, நீ திரும்பி பாரு, நீ வளர்ந்துருக்கிறியா குறைஞ்சிருக்கிறியா. அப்பதான் ஆண்டவரத்தில் சொன்னேன், எனக்கு ஒரு குறையும் வைக்கல, ஒரு குறையும் வைக்கல. இது வந்ததுக்கு அப்புறம் எனக்கு, அப்போ இந்த சோர்வை வளர்த்தனது யாரு யாரு? அப்போ நம்பர் 1, முதலாவதாக இந்த சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளே, உங்களுடைய மகனுக்காக ஜெபம் பண்ணி நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், யாராவது ஒருத்தர் உங்களை பேசி உங்க மனசை உடைச்சு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், உங்க வியாதியை பார்த்து நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காத ஒன்றை நினைச்சு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு, அதை நினைச்சு நீ சோர்ந்து போறதுக்கு என்ன இருக்கு, உனக்கு தேவையானதை அந்தந்த நேரத்தில் பரலோகம் உங்களுக்காக கண்டிப்பாக தரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். நீ சோர்ந்து போகாமல் உடைய வாழ்க்கையை ஓடு. இது கிடைக்கலன்றதுக்காக சோர்ந்து போய் உட்கார்ந்தா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்த உடனே கிடைச்சிருமா? நீங்க மனசை தளர விட்ட உடனே கிடைச்சிருமா? இல்ல. அதற்காக உங்களுடைய தரிசனத்தை நீங்க கெடுக்க முடியுமா? உங்க ஓட்டத்தை கெடுக்க முடியுமா? சொல்லுங்க. கல்யாணமான புதுசுல கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு வேகமா இருந்த நீங்க மேரேஜுக்கு பிறகு ஏன் நீங்க இவ்வளவு ஸ்லோவானீங்க? நீங்க ஏன் இவ்வளவு ஸ்லோவானீங்க? ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு வேகமா இருந்த நீங்க ஏன் இவ்வளவு உங்க ஓட்டத்துல நீங்க ஏன் ஸ்லோவானீங்க? உங்களுக்கு ஓட முடியாததுனாலயா, கால் வலிக்கிறதுனாலயா? இல்ல, உங்க மனசை விட்டுட்டீங்க. யாரோ ஒருத்தருடைய பேச்சை கேட்டு மனசை விட்டுட்டீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எதிராக வந்ததுனால மனசை விட்டுட்டீங்க. ஆனா ஆண்டவர் என்ன உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாருன்னா, இல்ல, சோர்ந்து போக உனக்கு நான் பலத்தை கொடுக்கிறேன். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போகிறார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல தங்கள் செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்களுடைய ஓட்டத்தை தடுக்கிறதற்கு ஒருவராலும் முடியாது. ஓடிக்கொண்டே ஓடிக்கொண்டே. ஹல்லேலூயா. நான் என்னுடைய சோர்வை என்ன பண்ண விட மாட்டேன்னா, என்னை கண்டினியூ பண்ண விட மாட்டேன். எது வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நான் நினைக்கிறது மாதிரி நடக்காட்டாலும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் நினைக்கிறது மாதிரி நடக்காட்டாலும், நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்காட்டாலும், எனக்கு ஒரு தீமையே நடந்தாலும் என் ஆண்டவர் சோர்ந்து போக வருதில்லை. அதனால நானும் சோர்ந்து போக மாட்டேன். சோர்வு என்கிற ஒன்றுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அதை நீடிப்பதற்கு கண்டிப்பாக நான் என்ன பண்ண மாட்டேன், நான் இடம் கொடுக்க மாட்டேன். நம்புறீங்களா இல்லையா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஒரு நெகட்டிவ் நம்ம கையில் கிடைக்கும் போது அதை வச்சு சோர்ந்து போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் அதை ஒரு பெரிய பொருட்டாக எடுக்காம அதில் வெற்றி அடைகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ண போறீங்க? நீங்கள் இருக்கிற துன்பத்தை வச்சு சோர்ந்து போக போறீங்களா? இருக்கிற நெகட்டிவை வச்சு சோர்ந்து போக போறீங்களா? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சோதனையை வச்சு சோர்ந்து போக போறீங்களா? இல்லை இதன் மத்தியிலையும் உற்சாகமாய் எழும்பி பெரிய காரியத்தை செய்து சாதனையாளர்களாய் மாற போறீங்களா? ஆண்டவரத்தில் கேளுங்க, எனக்கு சோர்வின் ஆவி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, என்னை உற்சாகப்படுத்தும். நான் எப்போ எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. கேட்கல எல்லாரும்? முழு பெல்லத்தோடு. அவ்வளோதான், அவ்வளோதான். என்னுடைய சோர்வெல்லாம் கொஞ்ச நேரம் தான், சில மணி துளிகள் தான். அதுக்கப்புறம் நான் என்ன ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னா, சத்துரு என்னை ஒரு இடத்துல சோர்வடிச்சு என்னை உட்கார வைக்கிறதுக்கு முடியாது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். பாடலாமா அந்த பாட்டை? இன்னொரு பாடல். உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது, நான் சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென். எல்லாருடைய கரங்களையும் தட்டி
உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம். கைகளை மேல தட்டி சோர்ந்து போகாதே மகனே, நீ சோர்ந்து போகாதே மகனே, உன்னை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தையே வைத்திருக்கிறார். உன்னை குறித்து பெரிய நோக்கத்தையே வைத்திருக்கிறார். நீ சோர்ந்து போய் படுத்து கிடக்கிறவன் அல்ல. உனக்கு இங்கே என்ன வேலை? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா, ஈடு இணையில்லா. நம்பிக்கையோட பாடுங்க. இந்த பிரச்சனைனால வந்துடும், இந்த அவமானத்துல கிடைக்கும். கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிற அந்த சோர்வுல கிடைக்கும். சோர்ந்து அப்பா பலன் கொடுக்கிற கண்மலை. காணுகின்ற உலகம் தேடவில்லை. அதானே அதானே உங்க லட்சியம். தேடவில்லை, நாடுகிறோம். சோர்ந்து சோர்ந்து ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போகாதே. ஆமென். இந்த பாட்டு ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாங்க. அருமையான பெர்க்மன் ஐயா எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க பாருங்க. அவங்க இந்த பாட்டுல என்ன அர்த்தம் கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் சோர்ந்து போக மாட்டேன். ஏன் அப்படின்னா ஒவ்வொன்றும் சொல்றாரு. ஈடு இணையில்லா மகிமை எனக்கு வரும், அதனால நான் என்ன பண்ண மாட்டேன். இப்போ ஆண்டவர் உங்க கையில் கொடுத்துருக்கிற இந்த சோர்வு இல்லை, இந்த இப்போ உங்களுக்கு கண்டு போக பண்ணுகிற இந்த சோதனை, ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, நீ சோர்ந்து போகாத, இதனால உனக்கு என்ன வருமாமா? ஈடு இணையில்லா மகிமை வரும், அதனால நீ சோர்ந்து போகாத. எனக்கு ரொம்ப பிடிச்ச சரணம், நான் சோர்ந்து போக மாட்டேன். ஏன் அப்படின்னா, காண்கின்ற உலகம் காணாத நான் ஏன் சோர்ந்து போகணும்? இந்த உலகம் எனக்குரியது, இந்த உலகம் எனக்கு சொந்தம் இல்லை. நான் தேடுறது எதை? நான் பரலோகத்தினுடைய பிள்ளை. இந்த உலகம் எனக்கு டெம்பரவரி தான். அதனால இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன்? சிலருக்கு வீடு இல்லைன்னு ஒரு சோர்வு வரும் பாருங்களேன். அவங்கெல்லாம் வீடு கட்டிட்டாங்க, நான் வீடு கட்டலை. அவங்கெல்லாம் கார் வாங்கிட்டாங்க, நான் கார் வாங்கலை. அவங்கெல்லாம் வாகனம் வாங்கிட்டாங்க, அவன் வாங்கலை. அவங்கெல்லாம் பெருசாக சம்பாதிக்கிறாங்க, நான் பெருசாக சம்பாதிக்கல. நான் நம்புறேன், எதுக்கு அவங்கெல்லாம் சம்பாதிச்சு என்ன பண்ண போறாங்க? ஒரு சாணம் வயிற்று தானே சாப்பிட போறாங்க. ஒரு நேரத்தில் எத்தனை சட்டை போடுறாங்க? ஒரு சட்டை தானே போட போறாங்க. ஒரு நேரத்துக்கு மேலே அளவுக்கு மிஞ்சி சாப்பிட முடியாது இல்லை. நம்மளை மாதிரி தான் அவங்க சாப்பிட்றாங்க, நம்மளை மாதிரி தான் தூங்குறாங்க, நம்மளை மாதிரி தான் உடுத்த முடியும். அதுக்கு மேலே 4 சட்டை போட்டு எனக்கு இருக்குன்னு 4 சட்டை போட்டால் பைத்தியக்காரன்வாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். நம்மளும் நைட்டு தூங்குறோம், அவங்களும் நைட்டு தூங்குறாங்க, அவ்வளோதான். ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை. நிர்வாணியா என் தாயின் கருவத்திலிருந்து பிறந்தேன், நிர்வாணியா அவ்விடத்திற்கு கேட்கல. ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நான் நினைக்கிறது பரலோகம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாட போறீங்க? இப்போ இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை உணர்ந்து பாட போறோம். அடுத்த இது, நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு. சொந்தக்காரங்க திட்டுனாங்களா? உங்களுக்கு என்னவாமா? கேட்கலையே. அதை பாக்கியம்னு நினைச்சாதான் பாக்கியம். பக்கத்து வீட்டு பாக்கியத்தை நினைச்சா பாக்கியம் கிடையாது. ஆமா, நிறைய பேர் பாக்கியம் நினைக்கிறது இல்லை. அவமானத்தை, நிந்தைய, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாட பாக்கியம்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? ஆண்டவருக்காக பாடுபடுறது எவ்வளவு பெரிய பாக்கியம். நீங்க பாக்கியம்னு நினைச்சாதான் பரலோகத்தில் உங்களுக்கு பலன். ஹல்லேலூயா. என் நிமித்தம் உங்களை என்ன பேசினாலும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்களுக்கு பலன். கேட்கல? மிகுதியா இருக்கும், மிகுதியா இருக்கட்டும், பேசட்டும். பேச பேச நமக்கு பாயிண்ட்ஸ் என்ன ஆகுது? கேட்கல? இந்த கேம்ஸ் விளையாடுற பசங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கேயாவது போய் ஒன்றை பிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய அந்த ஸ்கோர் வந்து அதிகமாகும், அவங்களுடைய மார்க் அதிகமாகும். அப்போ நான் நம்புறேன், பரலோகத்தில் நமக்கு இன்னொரு மார்க் இருக்குது. அது எப்போ அதிகமாகும் தெரியுமா? பக்கத்துக்காரன் நம்மளை ஆண்டவரை தேடுறதுனால கெட்ட வாரத்தில் திட்டுனா நமக்கு ஒரு பாயிண்ட் ஏறும். ஊழியம் செய்யறதுனால ஒன்று ஏறும்.
ஆண்டவருக்கு ஊழியத்தில் தாங்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால, இது எல்லாத்துலயும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ். மற்றவங்க திட்டுறதை சகிச்சா கூட அப்போ உங்களுக்கு நல்லதா கெட்டதா? அதான் ஆவிக்குரிய கண்கள் நமக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாடலாமா எல்லாரும் கரங்களை தட்டி? தேங்க் யூ ஜீசஸ். நன்றியப்பா நன்றி. காண்கின்ற உலகம் கிறிஸ்துவின் பொருட்டே, கிறிஸ்துவின் பொருட்டே பாக்கியம் நமக்கு, கிறிஸ்துவின் பொருட்டே பாக்கியம் நமக்கு, பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென் ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாரும். என்னுடைய சோர்வை நான் என்ன பண்ணணும்னா உடனே அந்த நேரத்திலேயே அந்த சோர்வை விட்டு எழும்பி அதை நீடிக்காதபடி என்னை காத்தருளும் ஆண்டவரே. ஸோ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற முதல் வார்த்தை அப்படிதான். சோர்ந்து போகிறவனுக்கு அவன் பலன் கொடுக்குறார். அவர் பிடிக்கல, அவருக்கு நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறது பிடிக்காது. ஒரு டைம் சோர்ந்து போய் நீங்கள் சொல்கிறத ஆண்டவர் ஏற்றுக்குவார். சரி என்னமோ என் பிள்ளை சோர்ந்து போயிருக்குது. ஆனால் 2வது டைம் நீங்கள் சொல்கிறத ஆண்டவர் நிறைய ஏற்றுக்க முடியாது. மோசே வந்து ஃபஸ்ட்டு சோர்ந்து போய் பேசுறது உண்மைதான். 40 வருஷம் அவன் அப்படி நினைக்காத ஒரு பாதையில் போன உடனே, போதும் ஆண்டவரே என்ன இந்த ஊழியத்துக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, வேற யாரையாவது அனுப்பும் அப்படின்னு சொல்லி சோர்வனுடைய உச்சகட்டம். அவ்வளோதான். சோர்வு வந்த உடனே எல்லாமே அவனை விட்டு போயிருச்சு. சோர்வு வந்த உடனே லட்சியம் அவனை விட்டு போச்சு, தரிசனம் அவனை விட்டு போயிருச்சு, அந்த ஊழிய தாகம் அவனை விட்டு போயிருச்சு. ஆண்டவர் ஆனால் சொல்றாரு இல்லை உன்னதான். ஆனால் கடைசியில் ஆண்டவருக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா, திரும்ப திரும்ப ஆண்டவர் அவனை உற்சாகப்படுத்த நினைக்கிறாரு. ஆனால் உற்சாகமே ஆக மாட்டேங்கிறான், நெகட்டிவே பேசிட்டு இருக்கிறான். ஆண்டவர் உடனே கோபம் வருது. நீங்கள் ஒன்று நினச்சிக்கோங்க, ஆண்டவர் நீங்கள் சோர்ந்து போகும்போது உங்களை தட்டி கொடுக்கறதுக்கு நிறைய வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் உங்களோட பேசுவார். நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லுவார். இவ்வளோ தூரம் உன்னை நடத்தி வந்த பாதையை பாரு அப்படின்னு உங்களை என்கரேஜ் பண்ணுவார். ஆனால் மீண்டும் மீண்டும் நீங்கள் அதையே சொல்லி ஆண்டவரை வருத்தப்படுத்தினீங்கன்னா ஆண்டவர் கோவப்படுவார். நமக்கு வருமா வராதா சொல்லுங்களேன். யாராவது ஒருத்தர் வீட்டில் உங்கள் பிள்ளையே இருக்க பாருங்க, ஏதாவது ஒரு காரணம் காமிச்சு ஸ்கூலுக்கு உங்கள் பிள்ளை போகாமல் இருக்குது. ஏன்டா போகல அப்படின்னு கேட்டால், மேக்ஸ் வாத்தியார் என்ன அடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். உடனே நீங்கள் சொல்கிறீங்க நான் மேக்ஸ் வாத்தியார்கிட்ட வேணா பேசுகிறேன், சரி நாளைக்கு போய் சார் அவனை கொஞ்சம் இது பண்ணாதீங்க, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், ஸ்கூலுக்கு வரவே வேணான்றான், அதனால் கொஞ்சம் லெகுவாக நடத்துங்க அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்களேன். அடுத்த நாள் காலையில் இல்லை சயின்ஸ் வாத்தியார் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், சரிப்பா நான் பேசுகிறேன். ஒரு 2-3 நாள் நம்ம ஓகே சரி பிள்ளை திட்ட அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் ஓயாமல் அதே காரணம் சொன்னால் நமக்கு நிறைய யாருமே படிக்கலையா, யாருமே திட்டுவாங்க இல்லையா, யாருமே அடி வாங்கலையா, எல்லாருமே அடி வாங்காம தான் வந்தாங்களா, எல்லாருமே திட்டு வாங்காம தான் பாஸ் பண்ணாங்களா? படிக்கணும்னா திட்டுன்றது ஒன்று கேட்கல, வாங்கி தான் ஆகணும். நீ என்ன புதுசாக சொல்கிற அப்படி நமக்கு கோபம் வருமா வராதா? இதே தான் ஆண்டவரும் நமக்கு கற்பிக்கிறார். ஒரு டைம் நீங்கள் சொன்னதுக்கு சரி மகனே உன்னை லெகுவாக நடத்துகிறேன், சரி பரவாயில்ல நீ போ அப்படின்னு தட்டி கொடுப்பாரு. ஓயாமல் ஏதாவது ஒன்றை பேசிட்டு இருந்தா ஆண்டவர் உங்கள் மேலே வருத்தப்படுவாரா வருத்தப்பட மாட்டாரா சொல்லுங்க. இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் மேலே கத்தர் வருத்தப்படுறாரு. இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் மேலே ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுத்துறாரு. எத்தனை நாள் எத்தனை நேரம்? அதனால் என்னுடைய சோர்வை நான் நீடிப்பதற்கு நான் விட மாட்டேன். உடனே நான் எழும்புவேன், உடனே நான் மாறிக்குவேன். அடுத்த நிமிஷம் என்னுடைய டார்கெட்டுக்கு நேரம் நான் காலை எடுத்து வைப்பேன். என் இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அந்த வசனத்தை இன்னொரு வயசு கூட வாசிக்கலாம். 2வது அந்த காரியத்தை வாசிக்கலாம். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? தானியேலாகிய நான் சோர்வடைந்து
பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்து கொண்டிருந்தேன், ஒருவரும் அதை அறியவில்லை. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஒருவரும் அதை அறியவில்லை. ஃபர்ஸ்ட் என்ன கையை பிடிச்சி சொல்ல சொன்ன? இந்த வசனத்தில் என்ன கை கொடுத்து சொல்லுங்கன்னு சொன்னேன்? சில நாள். மறக்கக்கூடாது, உங்களுக்கு இந்த செய்தி மறக்கக்கூடாது. முதல்ல என்ன சொன்ன? இந்த வசனத்திலே 2 பாயிண்ட் இருக்கு. ஒன்று சில நாள், இன்னொன்று இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் திகைத்து கொண்டிருந்தேன், ஒருவனும் அதை எதை அறியல? எதை அறியல? சோர்ந்து போய் இருக்கிறது. இவன் இப்படி சோர்வுக்குள்ள இருக்கிறான்னு யாருக்குமே தெரியலையாமா. ஆனா நமக்கு முதல் வேலையா குளிக்க மாட்டோம், தலை சீவ மாட்டோம். நம்ம சோகமா இருக்கிறோன்னு நீங்க யாரும் கூப்பிட்டு சொல்ல வேண்டியதில்லை. சர்ச்சில் வந்து உட்காரும் போதே சொன்ன, ஏன் சிஸ்டர் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறீங்க? நீங்க அழுகிற அழுகையிலே கண்டுபிடிச்சிடலாம், நீங்க மூஞ்சியை வச்சிருக்கிறதுலே கண்டுபிடிச்சிடலாம், நீங்க எதுவும் பண்ணாம இருக்கிறதுலே கண்டுபிடிச்சிடலாம், வேலைக்கு லேட்டாக வர்றதுலே வச்சு கண்டுபிடிச்சிடலாம், ஃபர்ஸ்ட் மாதிரி வேலை செய்யாததை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நீங்க எப்படி இருக்கிறீங்க. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், தானியேலுக்குள்ள துக்கம் இருக்குது, தானியேலுக்குள்ள சோர்வு இருக்குது. ஆனா அந்த சோர்வு அவனுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர இன்னொருத்தர் கண்டுபிடிக்காத அளவிற்கு அவன் சோர்வா இருந்தான். நீங்க சோர்வு நம்பர் 2, நம்பர் 1, நீங்க உங்களுடைய சோர்வு வந்து சில நாள், சில மணி நேரம், அது கண்டினியூ ஆகக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இரண்டாவது, நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்கன்றது உங்களையும் ஆண்டவரையும் தவிர வேற யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது. கேட்கல? அப்போ நான் நம்புறேன், இந்த மாதிரி சோர்வா இருந்தா உங்க வேலை தடைபடாது, உங்களுடைய டெய்லி நீங்க செய்கிற காரியம் தடைபடாது, உங்களுக்கு எதுவுமே தடைபடலை. ஆனா நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தட்டி கொடுத்து பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அவர்கள்தான் உண்மையான தலைவன், உண்மையான தலைவி. ஹல்லேலூயா. படம் போட்டு காட்டுறவங்க கிடையாது. அதான் இப்போ ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கு. என்ன தெரியுமா? இந்த அவங்களுடைய மூடுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைப்பாங்களாம். என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நமக்கு இது ஒன்றும் தெரியாது. எனக்கெல்லாம் வாட்ஸ்அப்பு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை மாற்றினதே இல்லை. இதை விடுங்க. எனக்கு போன வாரத்தில் ஒரு பயங்கரமான, நானே ஷாக் ஆயிட்டேன். ஒருத்தங்க வந்து சொல்றாங்க, பாஸ்டர் அவரு ஒரு கள்ள காதலியை வச்சிருக்கிறாரு, பேசுறதுக்கு அனுமதி இல்லை, நான் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணேன், ஆனால் அவர் வச்சிருக்கிற ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தா அவளோடய பேசுறது மாதிரி இருக்காமா. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அவர் வந்து ஃபோனில் பேசுறது இல்லை, அவர் எஸ்எம்எஸ் எல்லாம் அனுப்புறதில்லை, ஏன்னா நான் பார்த்துருவேன். ஆனால் அவர் வைக்கிற ஸ்டேட்டஸ் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவர் கரெக்டாக லிங்க் ஆகிறது மாதிரியே இருக்குது. அவர் வச்சிருக்கிறது ஒரு நாளில் 4 டைம் அதை மாற்றிடுறாரு. காலையில் ஒன்று வச்சிடுறாரு, மத்தியானம் ஒன்று வச்சிடுறாரு. அதை நான் வாட்ச் பண்ணுறேன், அது என்னமோ வந்து அவங்களுக்குள்ள சிங்க் ஆகிற மாதிரி இருக்குன்றாங்க. ஆட பாவி, அதான் பாவம் செய்யறதுக்கு சத்ரு எவ்வளோ வேணாலும் ஐடியா கொடுப்பான் போல தெரியுது. எப்படி இருக்கு பாருங்க உலகம். அப்போது நிறைய பேர் தங்களுடைய, நான் சோகமாக இருக்கேன், நான் வந்து இன்னைக்கு வந்து ஷேடாக இருக்கேன், நான் அந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது மாதிரி நிறைய பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கிறிஸ்தவ ஆட்கள் என்ன தெரியுமா, அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டு வைப்பாங்க பாருங்களேன். நிறைய பேர் அந்த பாட்டை அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டு வைக்கிறது, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. உடனே யாராவது ஒருத்தர், ஏன் உனக்கு ஏதாவது பிரச்சனையா, ஆக மொத்தத்தில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பிரச்சனையான்னு கேட்கணும். அது வந்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் தானியேல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் சோகமா இருந்ததையோ, நான் இவ்வளவு வருத்தமா இருக்கிறன்றதையோ கர்த்தரை தவிர வேற ஒருத்தருக்கும் என்ன பண்ணாது அப்படின்னா. ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமேன் சொல்லுங்கள். நம்ம வந்து நம்முடைய சோகத்தை நம்ம ஸ்டேட்டஸ்ல காமிக்கிறதுனாலையோ, நம்முடைய வார்த்தைனால, நம்முடைய மூஞ்சில காமிக்கிறதுனாலையோ
நம்மளை பார்த்து யாரும் பரிதாபப்பட போறதில்ல, அதுக்கும் ஒரு குறைய சொல்லிட்டு தான் இருக்க போறாங்க. அதனால எப்பொழுதும் ஹாப்பி மூட்லயே இருக்கணும்னு அவசியம். சிலர் ஒன்று அந்த எக்ஸ்ட்ரீமு, இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரீம், எப்பவும் சிரிச்சது மாதிரி மோஜ் வைக்கிற மாதிரி அப்படியே நான் ஹாப்பி. அதான் சிலர் இருக்காங்கல்ல, சாப்பிட்டீங்களான்ற ஒரு வார்த்தை கேட்டோன்னா ஆமாம் பிரியாணி சிக்கன் லெக் பீஸு கேட்டாங்களா, இது ஏதாவது அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்களாமா. நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா ஆமா நான் நல்லா இருக்கிறேனே, ரொம்ப நல்லா இருக்கிறேனே, கர்த்தர் என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கிறாரே, எனக்கு என்ன குறை, நல்லா இருக்கிறேன்னு தானப்பா கேட்டேன். இவங்க நல்லா இருக்கிறது நமக்கு தெரியணுமாமா. ஓவரா அந்த எஸ்டி ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, ஓவரா அந்த எஸ்டியும் போக வேண்டாம், சோகமான இப்படியே படுத்து கிடக்கிறது மாதிரியும் போக வேண்டாம். நம்ம எப்படி இருந்தா போதும் அப்படின்னா, நார்மலான பர்சனா இருந்தா போதுமானது. ஹல்லேலூயா. சோர்வா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, உன்னுடைய சோர்வு இன்னொருத்தருக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ தீர்க்கதரிசியை பார்த்து சோர்ந்து போய் படுத்து கிடக்கும்போது நியூஸ் அந்த அம்மாவுக்கு போயிருக்குமா போயிருக்காதா? அந்த அம்மா என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னா, நாளைக்கு காலை அவன் தலையை எடுத்துவேன்னு சொல்றாங்க. இவர் அந்த வார்த்தையை கேட்டு சோர்ந்து போய் படுத்து கிடக்கிறாரு. அந்த அம்மா கேட்ட உடனே சந்தோஷப்பட்டிருக்குமா? நான் நம்புறேன் சில நேரத்தில் நம்ம சோகமா இருந்தா, நம்ம சோர்வனுடைய உச்சகட்டத்தில் இருக்கோம்னா நிறைய பேருக்கு அது பிடிக்கும், நிறைய பேர் அதை வச்சு சந்தோஷப்படுவாங்க. அதனால அவங்களுக்கு முன்னாடி என்னுடைய சோர்வு தெரிகிற அளவுக்கு நான் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. என்னை விசாரிக்கிறவர் என்னை நன்றாய் வைத்திருக்கிறார், என்னை அவர் தேற்றுகிறார், என்னை அவர் ஆற்றுகிறார், என்னை அவரே நடத்துகிறார். சோகத்தை வெளியே காமிக்காம இருக்கிறது கூட ஒரு குவாலிட்டி தான். யோசேப்புக்குள்ள சோகம் இருந்திருக்குமா இருந்திருக்காதா சொல்லுங்க? அப்பா கூட ரொம்ப செல்லமாய் வாழ்ந்து பலவர்னா இங்கி போட்டு அவங்க அப்பா அழகு பார்த்து, இப்போ போத்திபாருடைய வீட்டில் அந்த அடிமை வேலை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும், எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். ஆனால் நான் நம்புறேன், அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில உண்மையா இருந்து தனக்கு இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்டு இருக்கு அப்படின்றத அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாம நடந்துக்கிட்டவர் தான் யார் அப்படின்னா யோசேப்பு. ஒரே ஒரு மனுஷனிடத்துல சொல்றாரு, நான் இந்த இடத்துல வந்தது களவாய் கொண்டு வரப்பட்டேன், இந்த இடத்துல வர்றதுக்கு நான் ஒரு தீமையும் செய்யலைன்னு ஒரு மனுஷனிடத்துல சொல்றாரே தவிர, அவர் அந்த இடத்துல சோகமா இருந்திருந்தா போத்திபாருடைய கண்களில் தயவு கிடைச்சிருக்குமா சொல்லுங்க? உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன், நீங்க வேலை செய்கிற இடத்துல சந்தோஷமா ஹாப்பியா அந்த வேலையை செய்யறது எஜமானனுக்கு பிடிக்குமா? சோர்வோடு அந்த வேலை செய்யறது பிடிக்குமா? எது பிடிக்கும்? அதுதானே பிடிக்கும். அப்போ நம்ம ஏன் அவங்களுக்கு முன்னாடி சோர்வா இருக்கணும்? உங்களுடைய வீட்டுக்காரருக்கு நீங்க சோகமா அப்படியே இருக்கிறது பிடிக்குமா? இல்லை அப்படின்னா சந்தோஷமா ஒரு சிரித்த முகத்தோட, ஓவரா இல்லை, ஓவரா இருந்தால் அது சந்தேகத்தை கொண்டு வந்துடும். அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் சிலர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி நினைச்சு ரொம்ப ஓவரா சந்தோஷமா இருக்க என்ன அப்படின்ற மாதிரி வந்துடக்கூடாது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற நம்மை சுற்றி இருக்கிற எல்லாருமே நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம சோர்ந்து போய் இருக்கிறதே அல்ல, நம்ம உற்சாகமாக இருக்கிறதை எதிர்பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். நான் வருத்தமா இருக்கிறது, நான் சோர்வா இருக்கிறது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் ஆண்டவரே, மனுஷனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, எந்த மனுஷனுக்கும் தெரிய வேண்டாம், எந்த மனுஷனுக்கும் தெரிய வேண்டாம். எனக்கு இருக்கிற சோர்வு யாருக்கும் தெரியாமலே சரி பண்ணுகிற ஒரு கர்த்தர். எனக்குள்ள நிறைய சோர்வு இருக்கு ஆண்டவரே, எனக்குள்ள நிறைய வருத்தம் இருக்குது, ஆனா யாருக்குமே தெரிகிறதுக்கு முன்னாடியே என்ன தைரியப்படுத்துங்க ஆண்டவரே, என்ன திடப்படுத்துங்க ஆண்டவரே, என்ன சரி செய்யுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா.
என் பலனாகிய கர்த்தாவே, உம்மையே நான் நம்பி இருக்கிறேன். நான் ஒரு நாளும் கைவிடப்படுவது இல்லை. கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய சோர்வை நீங்களே சரி பண்ணுங்க. சொல்லுங்க, நீங்களே சரி பண்ணுங்க. அது என்ன சோர்வுன்னு உமக்கு தெரியும் ஆண்டவரே. அது என்ன பலவீனம்னு உமக்கு தெரியும் ஆண்டவரே. நீங்க என்ன தட்டி கொடுங்க, நீங்க என்ன உற்சாகப்படுத்துங்க, நீங்க என்ன பலப்படுத்துங்க. இன்னொருத்தருக்கு தெரிகிற அளவிற்கு என்னுடைய லைஃப் மாற வேண்டாம் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உண்மையாகவே இங்க இருக்கிற நிறைய பேருக்குள்ள உள்ளுக்குள்ள நிறைய சோகங்கள் அடங்கி கிடக்கலாம். வெளியில நீங்க சிரிக்கிறீங்க, வெளியில சந்தோஷமானவங்கள மாதிரியே இருக்கிறீங்க. ஆனா உள்ளுக்குள்ள நிறைய சோகங்கள் யாரிடத்திலுமே ஷேர் பண்ணவே முடியாத அளவிற்கு இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க அந்த சோர்வை கையாளுறீங்கல்ல, அந்த வருத்தத்தை கையாளுறீங்கல்ல, நான் நம்புறேன் யாருக்குமே தெரியாம அந்த சோர்விலிருந்து, அந்த வருத்தத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குற ஒருத்தர் இருக்கிறார். கண்டிப்பா அது சீக்கிரத்திலே யாருக்கும் தெரியாமலே கர்த்தர் சரி செய்ய வல்லவர். ஆமென். அன்னாள் இவ்வளவு வருத்தமா இருப்பாங்கன்னு யாருக்கு தெரியல? தீர்க்கதரிசிக்கு தெரியல, ஏலிக்கு தெரியல. அன்னாளுக்குள்ள இவ்வளவு வருத்தம் இருக்குன்னு தெரியல. ஏன்னா அது பண்டிகை காலம். பண்டிகை காலத்துல உள்ளுக்குள்ள என்ன சோகம் இருந்தாலும் வெளியில எல்லாரும் எப்படிதான் காமிச்சுக்குவாங்க? சந்தோஷமா தான் காமிச்சுக்குவாங்க. ஆனா இந்த இருதயம் உடைஞ்சு போன இருதயம் வந்து அப்படியே தேவ சமூகத்துல கண்ணீர் விட்டு அழுறாங்க, இருதயத்தை உடைச்சு ஊத்துறாங்க. ஆனா அவங்க எவ்வளவு சோகமா இருக்கிறாங்கன்னு ஏலிக்கு தெரியாட்டாலும் கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டார். வரும்போது பலவீனத்தோட வந்தவங்க, வேதம் சொல்லுது, போகும்போது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து வெற்றியாய் கர்த்தர் அனுப்புகிறார். நான் நம்புறேன் இந்த உபவாச ஜெபத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒருவேளை அப்படி இருக்கலாம். ஆனா முடியும் போது கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வருத்தங்கள் எல்லாத்தையும் மறக்கும்படி பண்ணுவார். கர்த்தர் எடுத்து போடுவார். ஆமென். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாக தன்னை என்ன பண்ணி கொள்ள முடியலையாமா? அடக்கி கொள்ள முடியலையாமா? தன்னை குழியில போட்ட சகோதரர்கள் படாத பாடுபட்டுட்டாங்க. இப்ப தனக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இவருக்குள்ள இவ்வளவு பெரிய சோகம் இருக்கும்னு அங்க யாருக்குமே தெரியாது. யோசேப்பை எப்படி பார்க்கறாங்க? ஒரு உன்னதமான இடத்துல பார்க்கறாங்க. அவனுக்கு எந்த கவலை இல்லைன்னு நினைக்கிறாங்க. அவன் பெரிய கிங் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்ப முதல் விசை தன்னுடைய சகோதரர்களை பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணுது? அழணும்னு தோணுது. உடனே என்ன சொன்னா, நம்ம எல்லாரும் என்னை விட்டு வெளியே போங்க. எல்லாரையும் வெளியே விட்டுட்டு சத்தமிட்டு அழுதானா. அத்தனை நாள் இருந்த சோகம் அப்படியே கொட்டிருச்சு அவனுக்கு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நம்ம சோர்வா இருந்ததை இன்னொருத்தருக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நான் இப்படி இருக்கிறேன்றதை நீங்க காமிச்சிருக்க கூடாது. நீதிமான்களோ சிங்கத்தை போல எப்படி இருக்கணுமாமா? சத்தமா சொல்லுங்க. உங்க வீட்டில் நீங்க ஒரு சிங்கம் அப்படின்றத நீங்க மறந்துடக்கூடாது. சோகத்தை எல்லாம் உள்ள அடக்கிட்டு அப்படி எல்லாருக்கும் முன்னாடியும் அவங்க உங்களை பார்த்து கேட்கணும், என்ன உனக்கு சோகமாவே இருக்க மாட்டியா? கவலையே உனக்கு வராதா? நீ எப்படி இவ்வளவு தைரியமா இருக்க அப்படின்னு உங்களை குறித்து சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் ஆண்டவர் மாற்றுவாராக. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தைரியசாலிகளாய் கர்த்தர் மாற்றுவாராக. அப்படி அநேகருக்கு முன்பாக தலைவனாய் தலைவியாய் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவாராக. கர்த்தர் அதை எடுத்து போடுவாராக. நல்ல கரங்களை தட்டி நம்புறவங்க நன்றி அப்பா. ஹல்லேலூயா. பாடலாமா பாட்ட? ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மையே நான் நம்பி இருக்கிறேன். நான் கைவிடப்படுவதே இல்லை. கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை. அணைக்குதையா உம் கிருபை.
கைகளை மேல தட்டி பலனாகிய கர்த்தாவே, உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. பலனாகிய கர்த்தாவே, உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படினான், மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படினான். கோலும் தடியும் தேற்றுதையா, கோலும் தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, அனுதினம் வெற்றி பாதை. கைகளை மேல தட்டி பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க சொல்லுங்க என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே வாழ்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே வாழ்ந்து நான் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு பதிலிருப்பேன், உம்மாலே ஒரு பதிலிருப்பேன். தாண்டி நான் சென்றிடுவேன், தாண்டி நான் சென்றிடுவேன். எல்லாரும் சேர்ந்து பலனாகிய கர்த்தாவே, அப்பா உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகி பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. திரும்ப திரும்ப என் பலனாகிய பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. பலனாகிய பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்பர் 1, இந்த சோர்வில் ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டுகொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தொடர்வதற்கு அனுமதிக்கவே கூடாது. சில நிமிஷம் சில மணி நேரத்திலேயே தாவீது எப்படி தன்னை திடப்படுத்தி கொண்டானோ அதே போல என்ன பண்ணணும்னா, உடனே சரி, தாவீது தன்னுடைய பிள்ளை மரித்து போகும்போது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் பிள்ளையிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்ப வராது. நேற்றைய தினத்தில் ஒரு ரட்சிக்கப்படலை, ஆனால் ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஒரு மனிதனை சந்தித்தேன். அவருக்கு வயசு வந்து ஒரு 49 அந்த ரேஞ்ச் தான். அவர் சொன்னார், என்னுடைய மனைவியை கூப்பிட்டு நான் சொன்னேன், இந்த பாரு, அவர் பெரிய தொழில் அதிபர், அவர் நிறைய யூனிட்ஸ் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா, செத்துட்டேன் அப்படின்னா உனக்கு நியூஸ் வரும். நீ ஒன்றுமே யோசிக்க வேண்டாம். மரணம்ன்றது எல்லாருக்குமே வர்றது தான். நீ கண்டிப்பா இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனும் மரணத்தை கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ உடனே ஏத்துக்கணும், அவ்வளவுதான். எல்லாம் சொல்லிட்டியா? ஒரு நாளைக்குள்ள அந்த சரீரத்தை வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் எந்திரிச்சு இன்னைக்கு நான் என்னென்ன செய்கிறேனோ அதை மொத்தத்தையும் நீ தொடரணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒருவேளை நான் இங்கே சாகாம வெளிநாட்டில் எங்கேயாவது போகும்போது அங்கே செத்துருக்கேன் அப்படின்னா நீ ஒன்றுமே யோசிக்க வேண்டாம். என் பாடியை இங்கே கொண்டு வர்றதுக்கு நீ எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். அங்கேயே யாரையாவது வச்சு என் பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு அதே நெக்ஸ்ட் டே இங்கே நான் என்னென்ன செஞ்சேனோ அத்தனையும் நீ தைரியமாக கண்டினியூ பண்ணு. ஸோ மரணன்ற ஒன்றை எல்லாருமே ஏற்றுக்கிட்டு தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு உலக மனுஷன் ரட்சிக்கப்படலை, ஞானஸ்நானம் எடுக்கலை,
ஆனா நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம நிறைய பேர் செத்துருனாலே பயமா இருக்கு. அதை நம்மளால ஏத்துக்கவே முடியாது. ஆனா உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிதான் இருக்கணும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. அதனால சோர்வை கண்டினியூ பண்ண வேண்டாம். நம்பர் 2, ரெண்டாவது, நான் சோகமாக இருக்கிறேன்னு கூட யாருக்கும் தெரியாத அளவிற்கு, எப்போ மற்றவங்களுக்கு தெரியாது அப்படின்னா, என்னுடைய அன்றாட நான் செய்து கொண்டிருக்கிற காரியத்தை சந்தோஷமாக நான் செஞ்சுட்டு இருந்தாலே யாருக்குமே என்ன பண்ணாதுன்னா தெரியாது. ஆமென். ஆண்டவர் உங்களை பலப்படுத்தட்டும். ஆண்டவர் உங்களுடைய சோர்வுகளை எடுத்து போடட்டும். ஸோ ஆண்டவர் நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளவு வேகமாய் செய்து கொண்டிருந்தீங்களோ, எவ்வளவு வேகமாய் நீங்கள் இது காலடி எடுத்து வச்சிங்களோ, அந்த வேகத்தை கத்த இன்னைக்கு உங்களுக்கு திரும்ப தரட்டும் அப்படின்ற ஒரு பாரத்தோடு நான் இங்கே நிற்கிறேன். இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது அப்படி தான் நிற்கிறேன். உங்கள் ஒவ்வொருத்தரையும் கத்தர் மறுபடியும் கத்தர் ஒரு குதிரையை போல, ஒரு யுத்த குதிரையை போல ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு அந்த கிருபையை தரட்டும். நீங்க படிச்ச நாட்களில் இருந்த அந்த தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வரட்டும். உங்க இளம் வயதுல இருந்த அந்த தைரியத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள தரட்டும். அப்படியே எல்லாத்தையும் களைஞ்சு போட்டு உங்களை அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ் ஆக்கி கர்த்தர் ஒரு கூர்மையான அம்பாய், ஒரு ஆயுதமாய் கர்த்தர் உங்களை மாற்றட்டும். உங்களை மாற்றட்டும். நீங்க நிறைய பேருக்கு தைரியம் சொல்லுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றட்டும். உங்களுடைய அந்த ஃப்ரெஷ்னஸை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படட்டும். உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை இடங்களையும் சந்தோஷமாய் வைக்கிற ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாய்ப்பொழுது தரட்டும். நீங்க எப்பொழுதும் சோர்ந்து போகிறவர்களாய் அல்ல, அப்படியே தைரியம் உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை வச்சிருப்பாராக. எழுப்பி நிற்கலாமா கர்த்தர் சமூகத்தில்? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. இந்த ஆண்டு கர்த்தர் நீங்கள் உங்களை பலப்படுத்துகிறது போல எதையாவது ஒன்றை கர்த்தர் செய்வார். நீங்கள் முடங்கி கிடக்கிறதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை பார்த்து கேட்கிறார், உனக்கு இங்க என்ன வேலை? நீ சோர்ந்து போகிறதுக்கு என்ன ரீசன், என்ன காரணம்? நீ சோர்ந்து போகிறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் இப்படி முடங்கி போகிறதற்கு என்ன காரணம்? மகளே, மகனே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், நீ சோர்ந்து போகிறதுக்கு என்ன காரணம்? உனக்கு என்ன குறை வைத்திருக்கிறேன்? ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிற்று. இந்த சூழ்நிலை சரியாகத்தான் போகுது, இந்த இயலாம சரியாகத்தான் போகுது. நீ நன்மையை செய்தால் உங்களுக்கு மேன்மை இல்லையோ? அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. நீங்க இதுவரைக்கும் உழைச்சு நான் எதுல உங்களை கைவிட்டிருக்கிறேன்? நீங்கள் இதுவரைக்கும் வேகமா இருந்து எது நான் பதில் கொடுக்காம போயிருக்கிறேன்? இந்த சின்ன பாடு, இந்த சின்ன அவமானம், இந்த சின்ன சூழ்நிலை உங்களை முடங்கி படுத்து கிடைக்கவா கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. அதனால்தான் மோசைக்கு கர்த்தர் முட்செடியின் நடுவில் கர்த்தர் அக்கினியை காமிக்கிறார். நீ முட்செடியை போன்ற அனுபவம் இருந்தாலும் உனக்குள்ளே ஒரு அக்கினி பற்றி பிடிக்க வேண்டாமா? உனக்குள்ளே இருந்து ஒரு தீ பிழம்பு அப்படியே எழும்ப வேண்டாமா? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ இங்கே உனக்கு என்ன வேலை? உன் பலவீனத்தை உதறி தள்ளு. உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை உதறி தள்ளுங்கள். ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீ முடங்கி கிடக்கிறதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நடந்தது நடந்துருச்சு, போனது போய்விட்டது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை உனக்காக செய்வேன். அது வனாந்திரத்திலே வழி, அவாந்திர வழியில உனக்கு ஆறுகளை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நல்ல கரங்களை தட்டி, தேங்க்யூ ஜீசஸ், நல்ல கரங்களை தட்டி தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. நீ திடன்கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், சீயோன் குமாரத்தியே நீ திடன்கொள்.
என் ஜனமே நீ திடன்கொள், நீ மரணம் அடைகிற வரைக்கும் எரிந்து கொண்டே இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்ட ஒரு மெழுகுவர்த்தி, நீ வெளிச்சம் கொடுக்கிற ஒரு மெழுகுவர்த்தி. ஹல்லேலூயா. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. உன்னை ஒருவருக்கு அல்ல, நீ அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற விளக்கு. இருள் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டுகொள்ளுவார்கள். உங்களையும் என்னையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர். நீ அணைந்து போகக்கூடியவன் அல்ல. அவர் நெறிந்த நாணலை முறியாதவர். மங்கி எரிகிற திரியை அணையாமல் இருக்கிற கர்த்தர். உங்களுடைய திரி மங்கி போய்விட்டதோ? இன்னும் சில நிமிடங்களுக்குள்ளே இன்னும் பெரிய காற்று அடித்தால் என்னுடைய எரிந்து கொண்டிருக்கிற மெழுகுவர்த்தி அணைந்து விடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் வாக்குரைக்கிறார், நான் எரிய வைத்த, நான் ஏற்றி வைத்த இந்த விளக்கை யாரால் அணைக்க முடியும்? அவருடைய கைகள் காற்று பலமாய் அடிக்கும் போது அந்த எரிந்து கொண்டிருக்கிற அந்த தீக்கு முன்பாக வந்து அப்படியே அது அணைக்கிறது. எந்த காற்றும் அதை அணைக்க முடியாது. அதுதான் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாது இருக்கிற கர்த்தர். எழும்பு சீயோனே, மறுபடியும் உன்னுடைய வேதத்தை கையிலே எடுங்கள், மறுபடியும் அந்த பட்டயத்தை கையிலே எடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் வாக்குரைக்கிறார். மறுபடியும் அந்த முழங்கால்களை பலப்படுத்தி முழங்கால்களிலே நில் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். மறுபடியும் நீ போ, நட, நீ நடந்து செல், நீ அந்த பர்வதம் மட்டும் ஏறி போ. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் உங்களுக்கு அந்த பலத்தை கொடுக்கிறார். 40 நாட்கள் இரவும் பகலும் நீ நடந்தாலும் சோர்ந்து போகாத அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போகிறார். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. பரிசுத்தவான்கள் இந்த சூழ்நிலையில் தான் ஓடினார்கள். அவர்களுக்கு இருந்த அந்த பாடுகளை அவர்கள் பெரிதாய் எடுக்கவில்லை. இந்த ஒரு அடைப்பை, இந்த ஒரு கல் பாய்ந்து போகிற நீரூற்றாகிய உங்களை தடுத்து நிறுத்த முடியுமோ? அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு யாரோ ஒருத்தரிடத்தில் பேசுறார். மகளே, மகனே, இந்த ஒரு கல், நீ பாய்ந்து ஓடக்கூடிய நீரூற்று, நீ வட்டாத நீரூற்று, நீ நிறைய இடத்துல இருக்கிற ஜனங்களை உயிர் கொடுக்க அழைக்கப்பட்டவள். ஆனா ஒரு கல் அப்படியே பாய்ந்து போகிற அந்த நீரூற்றை தடுத்து நிறுத்தலாமா? அந்த ஒரு கல்லை சற்று விலக்கி கொள்ளுங்கள், அதை கொஞ்சம் தள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிறைய பேருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். அந்த கல்லை பார்க்க வேண்டாம், அந்த கல் தடுத்து நிறுத்த வேண்டாம். கர்த்தர் அந்த ஒன்றுக்கு அல்ல, நீங்கள் அந்த ஒன்றையே பிடித்து கொண்டு அது எனக்கு கிடைத்தால் போதும், அதுல நான் வெற்றி அடைந்தால் போதும். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, அந்த ஒரு காரியத்திற்காக உன்னை நான் அழைக்கவில்லை. அந்த ஒன்றை பார்த்து சோர்ந்து போகிறதற்கு உன்னை நான் பலப்படுத்தவில்லை. அதை உதறி தள்ளு. நீ போக வேண்டியது, செய்ய வேண்டியது, நீ பண்ண வேண்டியது இன்னும் நிறைய கர்த்தருடைய கரத்திலே உண்டு. நன்றாய் கரங்களை தட்டி அந்த ஒன்றை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு நிறைய பேர் மேலே இறங்குறத நான் பார்க்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி பாட போறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நான் சோர்ந்து போக மாட்டேன். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. Yes Lord. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும்
கை தட்டி பாடு. ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க. அந்த அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறவர்கள் வாஞ்சிங்க. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் கிறிஸ்துவின் பொருட்டு கிறிஸ்துவின் பொருட்டு எடுக்கப்பட்டார். பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு எடுக்கப்பட்டார். பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாதே, சத்தமாய் பாடிக்கொண்டே போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதிசீக்கிரத்தில் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம். கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி Thank you Jesus. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஒருவருடைய கரங்களை ஒருவர் பிடித்து Thank you Jesus. ஆன்லைன்லையும் ஆயிரக்கணக்கான பேர் ஜெப குறிப்புகளை அனுப்பினார். எல்லாருக்கும் ஒரு நன்மை உண்டாகணும். வருகிற வாரம் நிறைய சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி தரணும். திருமண தடைகள் மாறணும். குழந்தை பாக்கியங்கள் உண்டாகணும். கடன் பிரச்சனை இருந்து ஒரு விடுதலை உண்டாகணும். என்னென்ன சூழ்நிலையோடு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறார்களோ ஒரு பெரிய வெற்றி உண்டாகும்படியாய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நன்றியப்பா நன்றியப்பா ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, எங்க பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் திருச்சபையில் கூடியிருக்கிற பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும். இப்பொழுது அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்படுவதாய் அவருடைய ஜபங்களுக்கு பதில் உண்டாவதாகப்பா, உண்டாவதாக ஆண்டவரே. கர்த்தர் ஒரு சாட்சியை எழும்ப பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்கிறதற்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்த